வெல்கம் டு அஸ்பரண்ட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி தேர்வுல இருந்து கேட்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு பகுதியில் கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏல இருக்க பகுதி 4 தான் கரெக்டு. பகுதி 5 எதை பற்றி சொல்லுதுன்னா, மத்திய அரசாங்கம் தொடர்பானதான் பகுதி 5. அதே மாதிரி பகுதி 6 மாநில அரசாங்கம் தொடர்பானது. பகுதி 7 பட்டியல் 1 பியில் உள்ள மாநிலங்கள் பற்றியது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களுக்கு உத்தரவாதம் அளிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர் 6. அது 6 என்னன்னா, 1 பேச்சுரிமை, 2வது கருத்து தெரிவிக்கும் உரிமை, 3வது அமைதியான முறையில் கூட்டம் நடத்துவதற்கு உரிமை, 4வது சங்கம் அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை, 5வது இந்திய நாட்டில் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, 6வது தொழில் செய்யும் உரிமை. இந்த 6 தான் அரசியலமைப்பு சரத்து 19 கூறப்பட்டுள்ளது. அடுத்து 3வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யாருன்னு கேட்டா, கிரன்வில் ஆஸ்டின் அவர் தான் கூறியிருக்காரு. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 26, 1949. இதுதான் சரியான ஆன்சர். இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்பன்னா ஜனவரி 26, 1950. அப்போதான் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்ட தினம் எப்பன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26 தான் சொல்லணும். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை தான் இந்திய அரசியலமைப்பு சட்ட தினமா கொண்டாடுறாங்க. அதனால இந்த டிஃபரெண்ட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சட்ட தினம் எப்பன்னு கேட்டா நவம்பர் 26. ஓகேவா? நெக்ஸ்ட், ஏ.கே. கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்துக்கு இடையான வழக்கில் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. தடுப்பு காவல் சட்டம் 1950 இதுதான் தவறானது. ஏன்னா இது இவங்களோட தொடர்புடையது கிடையாது. மதராஸ் நில சீரமைப்பு சட்டம் 1961, கேரள விவசாய சீரமைப்பு சட்டம் 1961, மதராஸ் தேவதாசி தடுப்பு மற்றும் அர்ப்பணிப்பு சட்டம் 1947 இதெல்லாம் இந்த வழக்கோட தொடர்புடையது. நெக்ஸ்ட், இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 15வது நிதிக்குழுவின் தலைவர் என்.கே. சிங்கு. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏ.கே. சந்தா, அதாவது அசோக்குமார் சந்தா, இவர் நிதிக்குழுவின் 3வது தலைவர். இவர் கே.சி. பந்த் 10வது தலைவர், ஒய்.வி. ரெட்டி 14வது தலைவர். இப்ப கரண்ட்ல யார் இருக்காருன்னா 16வது நிதிக்குழு தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. இந்த நிதி ஆணையம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். அடுத்து, மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசியலுக்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் அப்படின்னு கூறியவர் யாருன்னா சர்க்காரியா குழு. இந்த குழு தான் இந்த இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கு இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு பற்றி கூறுறது எதுனா, அதாவது பஞ்சாயத்துக்குரியதுல 243D, 243 ஏ எதை பத்தி கூறுதுன்னா கிராம சபையை பற்றி கூறுறதுதான் 243 ஏ. 243 பி எதை பற்றி கூறுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் முறையை பற்றி கூறுது. சி உறுப்பினர்களை பற்றி கூறுது. இதே மாதிரி நகராட்சிக்கும் தனியா இருக்கு. நான் கிராம இதுக்கும் பஞ்சாயத்து ராஜுக்கும் நகராட்சிக்கும் தனித்தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட், இந்தியாவில் அரசின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அரசின் தலைவர் பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர் கேட்டிருக்காங்க. இவங்க 3 பேரும் யாருமே கிடையாது. கரெக்டான ஆன்சர் அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாதான் நம்ம பிரதமரை சொல்லணும். இதே மாதிரிதான் மாநிலத்துக்கும் அரசின் தலைவர் யாருன்னு கேட்டா ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதல்வர் சொல்லணும். இந்த டிஃபரெண்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அரசின் தலைவரும் அரசாங்கத்தின் தலைவரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்தல் ஆணையம் எந்த ஆண்டிலிருந்து 3 அங்கத்தினர் அமைப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. 1993 இருந்து தான் 3 அங்கத்தினர் அமைப்பானது. இது ஃபர்ஸ்ட் 2 பேர் இருந்தாங்க, மறுபடியும் 3 பேர் வந்தது, அது மறுபடியும் 2 ஆக்குனாங்க, கடைசியா 3 பேரா கொண்டு வந்துட்டாங்க.
இப்போ நடைமுறையில் 3 பேர் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய நீதித்துறை நியமனம் ஆணைய சட்டம் இயற்றப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 31, 2014. இதான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மாநில ஆளுநர் நியமனத்தை செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மாநில ஆளுநரை நியமனம் செய்யறது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கேபினட் செயலகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1950 தான் உருவாக்கப்பட்டது. லோக்பால் எனும் கூற்றை முதலில் உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லக்ஷ்மிபால் சிங்வி. இவர் தான் முதல்ல லோக்பால்ன்ற கூட்டை உருவாக்குனாரு. இவர் தான் எல்எம் சிங்வின்னு சொல்லுவாங்க. லோக்பால்ன்றது எதுக்குரிய அமைப்புனா ஊழலை தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு தான் லோக்பால். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ ஒன்று போடுறேன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆர்டிகல் 45. இதுதான் சரியான ஆன்சர். ஆர்டிகல் 25 எதை சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு, இதை சொல்லுது. ஆர்டிகல் 14 எதை சொல்லுதுன்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதான் ஆர்டிகல் 14 சொல்றது. ஆர்டிகல் 40 என்னன்னா, கிராம பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்றதுதான் ஆர்டிகல் 40. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் வந்து பகுதி 3. பகுதி 3 தான் அடிப்படை உரிமை இடம்பெற்றிருக்கு. அடிப்படை உரிமைகளை பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன். ஆல்ரெடி அடிப்படை கடமைகளை பற்றி போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலாம், அதை பார்த்துக்கோங்க. இதுல பகுதி 1 எதை சொல்லுதுன்னா, மாநில அமைப்பு மற்றும் மாநில எல்லைகளை பற்றி தான் சொல்லுது பகுதி 1. பகுதி 2 எதை பற்றி சொல்லுதுன்னா, குடியுரிமை பற்றி சொல்லுது. பகுதி 4 வந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை பற்றி சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம், பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை சொல்லுதுன்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 2 ஆண்டு 11 மாதம் 17 நாட்கள். மேலும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.